ஹாய் வணக்கம். நாங்கள் விஜய் டிவி கலக்குதியர் பண்ணி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குண்டலகேசி அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குங்க. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைசி இறப்பை எய்துவதற்கு முன்னால் 4 முறை செத்து போகிறானா. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எப்படி சார் நமக்குள்ள 4 முறை சாக முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லுங்க, குண்டலகேசி சொல்லுது, பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும். இப்ப பாலை அப்படிங்கிற சின்ன பருவங்க, குழந்தை என்கிற பருவம் இறந்து போய் பாலகன்கிற பருவத்துக்கு வர்றானா, சிறுவன்கிற பருவத்துக்கு வர்றான். அதுவும் இறந்து போய் காளை என்கிற பருவத்துக்கு வர்றான். காளைங்கிற பருவமும் இறந்து போய் நடுத்தர பருவத்துக்கு வர்றான். அந்த காமமும் இறந்து போய் மனிதன் தன்னுடைய கடைசி பருவத்துக்கு வர்றான் அப்படின்னு குண்டலகேசி சொல்லுது. பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இயல்பு முன்னே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமே நமக்கு நாம் அழாததென்ன. ஒவ்வொரு நாளும் நம்ம இறந்து கொண்டே இருக்கிறோம், ஆனா நமக்கு நாம் அழுதுருக்கோமா அப்படின்னு குண்டலகேசி கேட்குதுங்க. இப்போ வாழ்க்கையின் காலம் மிக குறைவு. அதுல நல்லதை செய்வோம், நல்லதே நினைப்போம். நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.